अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் ஜின்கள் மனிதர்களைப் போன்று அத்தனையும் வழங்கப்பட்ட ஒரு படைப்பாகும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு விசித்திரமான படைப்பு ஜின் என்ற படைப்பாகும். அதற்கும் அறிவு இருக்கிறது என்பதை நேற்று சில வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். ஜின் என்கிற பெயரிலேயே இருக்கக்கூடிய 72ஆம் அத்தியாயம் முழுவதையும் படித்து பார்த்தால் ஜின்கள் எப்படிப்பட்ட உரையாடலை நடத்தியிருக்கிறார்கள், அவர்களுடைய இடத்துக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் என்ன என்பதை அந்த அத்தியாயம் நமக்கு சுட்டிக்காட்டும். அதைத்தான் நேற்று ஆரம்பத்தில் உள்ள 2 வசனங்களை நான் குறிப்பிட்டு காட்டினேன். அந்த தொடரில் ஆச்சரியமிக்க குர்ஆனை நாங்கள் செவியேற்றோம், அதை நாங்கள் நம்பிக்கையும் கொண்டோம், அது நேரான பாதையை காட்டுகிறது, ஆதலால் நாங்கள் வலன் முஷ்ரிக்க பி ரப்பி அஹதா, எங்களுடைய வலன் முஷ்ரிக்க பி ரப்பினா அஹதா, எங்களை படைத்த ரப்புக்கு யாரையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று நபி அவர்கள் ஓரக் கேட்ட அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு வராத தன்னுடைய சமூகத்தில் போய் இந்த திருக்குர்ஆனை சொல்லி காட்டினார்கள். இணை வைப்பு என்பது மனிதர்கள் மத்தியில் தான் இருக்கக்கூடிய ஒரு மாபாதகமான ஒரு குற்றம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இணை வைப்பு இருந்தால் அவன் நிரந்தரமாக நரகத்திற்குத்தான் போவான் என்பதை நம்முடைய ஆரம்பகால பிரச்சாரத்தில் இருந்து அதை நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மனிதன் மட்டும்தான் இணை வைக்கிறான் அல்லாஹ்வுக்கு என்று இல்லை, ஜின்களும் இணை வைக்கிறார்கள் என்பதை இந்த ஜின்னுடைய உரையாடல் நமக்கு தெரிய வருகிறது. வலன் முஷ்ரிக்க பி ரப்பினா அஹதா, நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு ஒருவரையும் இணையாக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதாக வராத ஜின்களுக்கு போய் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ இணை வைக்கக்கூடிய ஜின்களும் இருக்கின்றார்கள், இணை வைக்காத ஜின்களும் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த புத்தி இருக்கிறதுனால தான், மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான அறிவு இருக்கிற காரணத்தினால தான் இப்படி பகுத்து பார்த்து ஆய்ந்து பார்த்து எது கூடும் எது கூடாது என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டிக்காட்டு. 72ஆம் அத்தியாயம் 2வது வசனம். 3வது வசனம், வன்னஹு தஆலா ஜத்து ரப்பினா மத்தஹத சாஹிபத்தன் வலா வலதா. இப்போ எப்படி நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அப்படியே இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ்னா யார்? ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ்னா யார்? அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையில்லாதவன். அல்லாஹ்னா யார்? லம் யலிது லம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்போ அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, அவனுக்கு தாயும் தந்தையும் கிடையாது. அவன் யாருக்கும் பிள்ளையாகவும் இல்லை, எவரையும் பிள்ளையாகவும் என்ன செய்யல பெற்றெடுக்கவில்லை என்று அல்லாஹ் தன்னை பற்றி என்ன செய்கிறான் சூரத்துல் இக்லாஸில் சொல்லி காட்டுகிறான். நாம் அதை என்ன செய்கிறோம், அன்றாடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், படித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வுக்கு ஈடு இணை இல்லை, பிள்ளை இல்லை, பெண்டாட்டி இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை என்று தனக்கான இலக்கணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே இலக்கணத்தை ஜின்களும் என்ன செய்றாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்னஹு தஆலா ஜத்து ரப்பினா, எங்களை படைத்த இரட்சகனுடைய மகத்துவம் உயர்ந்து விட்டது, எங்களை படைத்த இரட்சகனுடைய மகத்துவம் உயர்ந்து விட்டது. மத்தஹத சாஹிபத்தன் வலா வலதா, அவன் தனக்கு
மனைவியையும் எடுத்துக்கொள்ளவில்லை, தனக்கு பிள்ளையையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது, பிள்ளையும் கிடையாது. கடவுள் என்பவனுக்கு, அல்லாஹ் என்பவனுக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. உலகத்தில் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கோட்பாட்டில் சொல்லப்படக்கூடிய கடவுளுக்கு ஒன்று பெண்டாட்டி இருக்கும் அல்லது பிள்ளை இருக்கும். இந்த இரண்டை தாண்டியது, இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டது தான் இஸ்லாமிய கடவுள் கோட்பாடு. இதை ஜின்களும் என்ன செய்றாங்க, ஒத்துக்கொள்கிறார்கள். ஜின்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஜின்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அவங்களுக்கு மூளை இருக்கு என்றுதான் பொருள். மூளை இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான உரையாடல் அவங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்பதை இந்த 3ஆம் வசனமும் சுட்டி காட்டுகிறது. 4வது வசனம், வஅன்னஹு கான யகூலு ஸஃபீஹுனா அலல்லாஹி ஷததா, எங்களில் மூடர்கள், முட்டாள்கள் அல்லாஹ்வின் மீது வேண்டும் என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்க, இங்க என்ன நடக்குதோ, நம்ம மனித சமூகத்தில் என்ன இருக்குதோ இது அப்படியே அச்சு பிசகாமல், அச்சரம் பிசகாமல் ஜின்னினத்திலும் இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ முட்டா பசங்க, முஸ்லிம்களே முட்டா பசங்களை பார்க்குறோமா இல்லையா? முட்டாள்கள் அவங்க குல தெய்வங்கள் ஆங்காங்க தர்கா மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்களா இல்லையா? இது மாதிரியான கொண்டாட்டம் அந்த ஜின்களிடத்திலும் உள்ள முட்டாள்கள் என்ன செய்தாங்க, செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை உண்டு, மனைவி உண்டு, பிள்ளை உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது எல்லாமே அல்லாஹ்வின் பெயரால் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பொய் சொல்லிக் கொண்டவர்களை என்னன்னு சொல்றாங்க, முட்டாள்கள் என்று சொல்றாங்க. சஃபீஹுனா என்ன சொல்றாங்க, சஃபீஹுனா. சஃபீஹுனா என்ன, முட்டாள் அர்த்தம். சயகூலு சுஃபஹா, குர்ஆன்ல வருதா இல்லையா? சயகூலு சுஃபஹா, சஃபீஹுடைய பன்மதம் என்ன, சுஃபஹா, முட்டாள்கள் என்று பொருள். அப்போ சயகூ சஃபீஹுனா அலல்லாஹி ஷததா, அல்லாஹ்வின் மீது வேண்டுமென்றே முட்டாள்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பதான் எங்களுக்கு முகமது ஓதிய அந்த குர்ஆனை கேட்கும் போதுதான், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ்வை தவறாக நாம் புரிந்து கொண்டோம், அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அவனுக்கு ஈடு இணை இல்லை என்பதை இப்பதான் நமக்கு தெரிய வருது. குர்ஆன் சரியாத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி தன் இனத்தவர்களுக்கு போய் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் என்ன சான்றாக இருக்கிறது. 5வது வசனம், 72ஆம் அத்தியாயம் 5வது வசனம், வஅன்னா தனன்னா அல்லன் நகுலல் இன்சு வல் ஜின்னு அலல்லாஹி கதிபா. சொல்றாங்க பாருங்க, நாங்கள் மனித இனமும் ஜின் இனமும், நகுலல் இன்சு வல் ஜின்னு, மனித இனமும் ஜின் இனமும் அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய் உரைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். அல்லாஹ் மீது அபாண்டமாக மனிதனும் சரி ஜின்களும் சரி பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்போ முகமது குர்ஆனை ஓத கேட்டோமோ அப்பதான் விளங்குது, நம்ம ஜனங்கள்லையும் முட்டாப்பது இருக்காங்க, அல்லாஹ்வின் பெயரால் பொய் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் பெயரால் பொய் சொல்றாங்க என்று எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்கள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படி அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போங்க. ஜின்கள் தங்களுக்கு இடையில், தன் சமூகத்துக்கு இடையில் என்னென்ன குளறுபடிகள், என்னென்ன தவறான சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் இருந்தன என்பதை, அவர்கள் இருந்ததை அல்லாஹ் நபிக்கு என்ன செய்கிறான், வகியாக அறிவித்து கொடுக்கின்றான். இதை வகியின் மூலமாக நபி அவர்கள் ஓதி காட்டுகிற போது எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்ட ஜின்கள், புரியாத இந்த செய்தி கிடைக்காத ஜின்களுக்கு போய் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல், புரிகிற ஆற்றல் மனிதனுக்கு இருப்பதை போன்று இருக்கிறது என்பதற்கு இது மிக சரியான ஒரு சான்றாக இருக்கிறது. அப்போ ஜின்களும் அப்படியே அச்சரம் பிசகாமல் மனித இனத்தை போன்றவர்கள் தான். ஆனா என்ன, அவர்களை பார்க்க முடியாது, அவர்களை பார்க்க முடியாது. மலக்குகள் அவங்களையும் பார்க்க முடியாது தானே, மலக்களும் என்ன பார்க்கப்பட முடியாத ஒரு படைப்பு தான். இப்போ அவங்கள்ட்ட இது மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் ஏதாவது உண்டா? பார்க்கப்பட முடியாத ஜின்கள் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வை பற்றிய தவறான புரிதல், அதாவது அவர்களிடத்தில் மூடர்கள், முட்டாள்கள், இதெல்லாமே மலக்கள்கிட்ட உண்டா என்று சொன்னால் மலக்கள்கிட்ட கிடையாது. என்ன காரணம், அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற மூளை அல்லாஹ் என்ன செய்யல, மலக்களுக்கு கொடுக்கல. அது கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி. ரோபோ நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ அதை தான் என்ன செய்யும், நாம் கமாண்ட் பண்ணும்போது அது செய்யும். வேற ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னால் செய்யுமா ரோபோ?
செய்யாது. உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை மட்டும்தான் அது என்ன செய்யும். இல்ல ரோபோ எல்லாத்தையும் செய்யும் அப்படி சொல்லி நம்ம நினைச்சோம்னா நாம தோத்து போயிடுவோம். அப்ப இதே மாதிரிதான் மலக்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிற கட்டளையை அப்படி செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க சுயமாக சிந்தித்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடியவர்கள் இனம் அல்ல மலக்கு என்கிற இனம். அவங்களுக்கு சுயமான எந்த சிந்தனையும் அவங்களுக்கு என்ன கிடையாது. அல்லாஹ் சொல்றதை செய்வாங்க, அவ்வளவுதான். வேணாலும் விட்டுருவாங்க. ஏன் விட சொல்ற எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன் செய்ய சொல்ற எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படித்தான் அவங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லா யாஸுனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவர்களுக்கு இடுகிற கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று மலக்களை பற்றி சொல்கிறான். அவர்களும் பார்க்கப்பட முடியாத ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு தான். ஆனால் மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவை போன்று அச்சரம் பிசகாமல் அச்சு அசலாக மலக்களுக்கு இருக்கா என்று சொன்னால் இல்லை, அது ஜின்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ் இந்த இரண்டு இனங்களுக்குமே இந்த குர்ஆனை, இந்த இறை தூதர் முகமதை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறான். இந்த இரண்டு இனமும் கேள்வி கேட்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள். மனிதனும் கேள்வி எடுக்கப்படுவான், ஜின்களும் கேள்வி எடுக்கப்படுவார்கள். மலக்கள் நாளை மறுமையில் நல்லா கேள்வி எதுவும் கேட்பானா? கேள்வி கேட்க மாட்டான். ஏன்? நீ சொன்ன நாங்கள் செஞ்சோம் அவ்வளோதான், நீ வேண்டானா நாங்கள் விட்டுட்டோம் அவ்வளோதான், எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படி சொல்லி நினைச்சுவாங்க. மலக்கள் கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். ஆனால் ஜின்னை பொறுத்தளவில் கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள், மனிதனை பொறுத்தளவில் கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆதலால் தான் விசித்திர படைப்பாக மலக்கு இருந்த போதிலும் அவர்கள் ஜின்களை போன்றவர்கள் அல்ல. விசித்திர படைப்பாக ஜின்கள் மட்டும்தான் மனிதனை போன்று இருக்கின்ற ஒரு இனம் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்யறது, சுட்டி காட்டுகிறது. அடுத்து சூரத்து ரஹ்மான், அர் ரஹ்மான் என்கிற அந்த அத்தியாயத்தை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன திரும்ப 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 பல வசனங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் அப்படி சொல்லி திரும்ப திரும்ப சூரத்து ரஹ்மான்ல நீங்க ஓத கேட்டிருப்பீங்க. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், அதுக்கு என்ன பொருள்? ஃபபி ஐயி ஆலா, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளில் எதை, ரப்பிக்குமா உங்கள் இரு சாராரின் இரட்சகரின் அருள்கொடைகளில் எதை, துகذிபான் நீங்கள் பொய்யுரைப்பீர்கள், பொய்ப்பிப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். ரப்பு என்று சொன்னால் அது ஒருமை. ரப்புன்னா என்ன? இரட்சகன் என்று பொருள். ரப்பு குமா, ரப்பு கே என்றால் உன்னுடைய இரட்சகன், ரப்பு குமா என்றால் உங்கள் இருவருடைய இரட்சகன் என்று அல்லாஹ் முன்னால் இருக்கக்கூடிய இரு இனத்தை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கிறான். எந்த இரு இனம்? மனித இனம், ஜின்னினம். ஏன்னா மனித இனத்துக்கும் ஜின் இனத்துக்கும் தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் என்ன செய்கிறான், இறக்கி வைக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமுல் பயான். ரஹ்மான் அவன் தான் என்ன, மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான் அவன் தான் மனிதனை படைத்தான். அல்லமுல் பயான் அவன் தான் அவனுக்கு விளக்கத்தையும் என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் ஒரு கணக்கில் இருக்கின்றன. ஒரு கணக்கு, அல்லாஹ் என்ன கணக்கை வைத்திருக்கிறானோ அந்த கணக்கில் சூரியனும் சந்திரனும் என்ன மிக கச்சிதமாக இயங்குகின்றன. ஹுஸ்பான். அடுத்து வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், சந்திரனும் மரமும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றன, சஜ்தா செய்கின்றன. வஸ்ஸமா ரஃபஅஹா வவதஅல் மீசான், அல்லாஹ் வானத்தை உயர்த்தி இருக்கிறான். வவதஅல் மீசான் அவன் துலாக்கோலை வைத்திருக்கிறான், தராசை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தத்கவ் ஃபில் மீசான், துலாக்கோலில் தராசில் எந்த வித்தியாசமும் ஏற்படாமல், எந்த அநீதியும் ஏற்படாதவாறு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், துலாக்கோலை வைத்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் தராசில் நிறுவையில் எல்லை மீறி விடாதீர்கள். வஅகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான், நீங்க நீதத்தை நிலைநிறுத்துங்கள், நிறுவையில் நீதத்தை நிலைநிறுத்துங்கள், நிறுவையில் குறைக்காதீர்கள், அளவு நிறுவையில் குறைத்து விடாதீர்கள். வல் அர்த வதஅஹா லில் அனாம், பூமியை மனித இனத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான், பூமியை மனித இனத்திற்காக வைத்திருக்கிறான். ஃபீஹா ஃபாகிஹத்து வன் நஹ்லு தாத்துல் அக்மாம்,
அந்த பூமியில பழங்கள், காய்கறிகள், செடிகள், கொடிகள் அத்தனையும் அல்லாஹ் இருக்கிறான். அந்த பூமியில இதெல்லாம் யாருக்கு? மனிதனுக்காகத்தான். அத்தனையுமே மனிதனுக்காகத்தான். வல் அப்துல் ஆஸ்தி வர்ரைஹான், அதுல தோட்டங்கள், திராட்சை, அது இது அத்தனையும் மனிதனுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை, அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிற அருளை, உபகாரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து உங்கள் இரு சாராரின் நெற்றகனின் அருள் கொடைகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? மனிதனை பார்த்து கேட்பதை போன்று ஜின்னை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறார். மனிதனை பார்த்து கேட்பதை போன்று ஜின்னை, நீ எதை பொய் என்று உரைப்பாய்? அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கான், சந்திரனை படைத்திருக்கான், அதை செய்திருக்கான், அத்தையும் உனக்கு செய்திருக்கிறான், இதை எதை நீ பொய் என்று சொல்வாய் என்று மனிதனுக்குத்தான் இந்த குர்ஆன் இந்த கேள்வி கேட்கிறது. நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம், ஜின்களுக்கும் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்ப அவர்களிலும் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனிதனிலும் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் மீது அபாண்டம் சுமத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். அதை போன்று ஜின்களிலும் அபாண்டம் சுமத்தக்கூடிய இருக்கிறார்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமும் நமக்கு என்ன செய்து புரிய வருகிறது. அப்ப ஜின்களை பொறுத்தளவில் மனிதனுக்கு இருப்பதை போன்ற அறிவு ஞானம், சிந்திக்கிற திறன் இருக்கிறது. ஆனாலும் அது என்ன, ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.